அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னுக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குரு மங்கள யோகம் மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது, என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டுதாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். இப்போ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது லாபம் அண்டு வெற்றி குவியும் நேரம் அப்படின்னு. மீண்டும் அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். லாபம் அண்டு வெற்றி குவியும் நேரம் அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம், கோச்சார ரீதியாக பக்கவாக இருக்கார். ஏன்னா 2ஆம் இடம் நல்ல இடம். கோச்சார ரீதியாக 2ஆம் இடம் வர்றப்போ குரு பகவான் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனத்தை கொடுப்பார். அதுவும் மிதுனத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது குரு உச்சமாகக்கூடிய வீடாக இருக்கிறதால அபரிமிதமாக கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னேன்ல, இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்தாக்க சிக்கல் வரும் அப்படின்னு. இவங்களுக்கு கெட்ட திசாபுத்தியாக இருந்தாலும் இப்போ இந்த பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் போல் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கெட்ட திசாபுத்தியையும், ஏன்னா இது ஃபுல்லாக 25% அப்படியே பக்கமாக நல்லது பண்ணும். அதனால் கெட்ட திசாபுத்தியில் அப்படி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு நல்ல அந்த 48 நாள் ஒரு மண்டலம், ஆக்சுவலாக 45 நாள் தான், 1 or 2 days முன்னாடி பின்னாடின்னு இருக்கேன், அவங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு யோகத்தை தரும். இந்த குரு 6-11 கூடைய அந்த செவ்வாயோட இணையிறப்ப வெற்றியும் லாபமும் அபரிமிதமாக கிடைக்கும். யார் வழியாக? பார்ட்னர் வழியாக, சூழல் வழியாக, வேலை தொழில் ரீதியாக அபரிமிதமான லாபம், தன வருவாய், நேம் ஃபேமோடையே கிடைக்கும். இப்போ உங்கள் மிதுன லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதியான அந்த புதன் உச்சமாகவும் இருக்கிறார், சூரியனோடு சேர்ந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆட்சி உச்சம் புதன். இதில் 3ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ சும்மா பட்டைய கலப்புவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதி அப்படின்னாலே முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானாதிபதின்னு. அவன் சூரியனாகவும் போகிறதால உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் கெத்தை காட்டுருவீங்க. உங்கள் வித்தை திறமையில் நிபுணத்துவம் வெளிப்படும். அண்டு உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் 10ஆம் இடத்தில் வக்ரம். சனி 10ல் 3, 6, 11 இருந்தால் மிகவும் சிறப்பு. 90%க்கு மேலே நல்லது பண்ணுவார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப 75% நல்ல என்ன வக்ரம் பெறப்ப 75% நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா 75% பலன் பக்காவாக கிடைக்கும். ஆச்சரியமாக அந்த சனி பகவான் அள்ளி கொடுப்பார். பங்குதாரர்கள் வழியாக, பார்ட்னர் வழியாகவும் சனியும் குருவும் நீயா நானான்னு போட்டி போட்டு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இவர் 7ஆம் இடத்ததிபதி, 7 குறையவும் உங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி உச்சமாகிறார். ஒரு கோல் ஆட்சி உச்சமாக இருந்தால் பெருசாக கெடுக்காது. இப்போ நம்மளே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க, சொந்த வீட்டில் இருக்கோம், கம்ஃபர்ட்டாக இருக்கோம், சர்தான் போன்னு விடுவோம். இப்போ நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், யாராவது ஏமாத்துறாங்க, ஏதாவது ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, பணத்தை ஒரு சிக்கலானுச்சு அப்படின்னா, மரியாதை கொடுக்கல அப்படின்னா ஓவராக பொங்குவோம். நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கோம், பல பேர் மரியாதை கொடுக்குறாங்க, ஒருத்தவன் மரியாதை கொடுக்கலன்னா கண்டுக்க மாட்டீங்க, ஒருத்தவன் ஏமாற்றிட்டு போனாலும் சரி பாவம் ஏதோ கஷ்டத்தில் இருக்காமல போயிட்டு போகிறான் அப்படின்னு விடுவோம் இல்லையா? அதை போல தான் இந்த குரு உச்சமாக அண்டு 6-11 கூடைய 11 கூடையும் 2ல் இருக்கிறப்ப தன லாபங்கள் அபரிமிதமாக வரும். சார் அது நீச்ச வீடாக இருக்கு அப்படின்னா, அந்த குரு பகவான் அங்கே உச்சமாகிறதால நீச்ச பங்கம் ஆகிடுது.
பயந்துக்கிட்டே செய்யக்கூடிய வேலைகள், போட்டி பிரச்சனைகள் இருக்கக்கூடியதெல்லாம் ஜெயிப்பீங்க. சும்மா ஜெயிக்கிறது ஈஸிங்க, அது ஓகே. ஆனால் போட்டியை தாண்டி போட்டி போட்டு ஜெயிக்கிறது இருக்கு பாருங்க, அது அப்படியே அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு பேரு புகழோடு அந்த லாபத்தை கொடுக்கும். அதை அந்த செவ்வாய் பண்ண போகிறார். உண்மையிலே மிதுன லக்னம் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ஈவன் கெட்ட திசாபுத்தியாக இருந்தாலும் இப்போ நல்லா இருக்குன்ட்டேன். இந்த 48 நாட்கள் ஆக்சுவலாக 45 days பக்காவாக இருக்கும். தொட்டது தொடங்கும், உங்கள் வித்தை திறமை பளிச்சிடும். என்ன 3ஆம் இடத்துல இந்த கேது இருக்கிறப்ப முயற்சியில் ஓவராக ஆராய்ச்சி பண்ணி குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஓவர் ஆராய்ச்சி உடம்புக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. ஓவராக ஆராய்ச்சி பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? 4 தன்மை அதிகம் இருக்கிறப்ப தான் இப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறது, மரியாதை போயிடுமே, லாபம் கட்டுருமே, அப்படி இப்படின்னு ஓவராக இதாகும். கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஓரளவு யோசிச்சுக்கணும். கடவுளே நீங்கள் பார்த்துக்கங்க, எனக்கு என்ன தேவையோ இதை செய்வீங்க, நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க, நீங்கள் தான் எண்ணங்களை தூண்டுகிறீர்கள், செயல்பட வைக்கிறீர்கள், இதோட பலன் உங்களுக்கே சேரும் அப்படின்னு கேஷுவலாக செய்யணும். அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் நடக்கும். இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மெடிடேட் பண்ணால் தான் அந்த 4 தன்மை போகும். எல்லாமன் அருள். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம செஞ்சதால் தான் நம்ம தான் பெரட்டணும் உருட்டணும்னு நினைக்கிறோம். அது உண்மை இல்லைங்கிறது புரியும். அதுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப சாண்டிங் ஆஃப் மந்திராசன், அதாவது மந்திர உச்சாடனங்கள்லாம் அப்படியே பலிதமாக ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த 45 நாட்கள் மிதுன லக்னம் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். எதற்கும் கொஞ்சோண்டு மற்றவங்கெல்லாம் டெஃபினட்டாக பெரிய ரிஸ்க் எடுக்கிறப்ப ஜாதகத்தை பார்த்துக்கணுன்றுவேன். நீங்கள் பார்க்க கூட தேவையில்லை. ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் கூட இப்போ நல்லா இருக்கும். பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் போல் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். என்னதான் போட்டி பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் ஜெயிச்சோம்ல அப்படிம்பீங்க. அதுக்கு தயவுசெய்து மெடிடேட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் வராது. ஏன்னா நீங்கள் புதன் புத்திசாலி, ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும், பயந்தாங்குழி. ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. ஸோ இந்த ராகுவும் நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறப்ப, இந்த ஜெப தியானம் பண்ணுறப்ப இன் ஃப்யூச்சர் இதுதான் நடக்கும்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே நடக்கும். இந்த ராகு அப்படி பண்ணுவார். ராகுவும் சனியை போன்று தான். அவர் 9ஆம் இடத்ததிபதி 9லேயே இருக்கிற மாதிரி. அப்போ அந்த அனுபோதம், அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஃபீல், முடித்தோம்ல அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது முன்னமே தெரியும் இப்படி தான் முடியும்னு. அந்த ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு கேது குரு சனி எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ இந்த 45 நாட்கள் இந்த முன்னுரையில் அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னதில் அந்த டேட்லேருந்து பார்த்துக்குங்க, ஜாலியாக இருக்கும். ஏதாவது செய்யலாம், புதுசாக அக்ரிமெண்ட், நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அகலக்கல் வைக்கலாம், கெத்து காட்டுவீங்க, தடாலடியாக வேலை பார்ப்பீங்க, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதிர்ஷ்டமும், அதாவது 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி 2 பேரும் நல்லா இருக்காங்க. லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? குரு வேற, பாதகாதிபதி நல்ல கெடுக்கிற ஸ்டேஜில் இல்லை, அவன் சுகமாக ஜாலியாக இருக்கான், கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கான், கெடுக்கிற மாதிரி இல்லை. ஆச்சரியங்களை இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு ஜாதகம் சரியில்லை, பிலோ ஆவரேஜாக இருக்குது, வீக்கான ஜாதகம்னாக்க தப்பான ஆளை நம்பி ஓவராக எதிர்பார்த்து ஏமாறுற மாதிரிலாம் சில டைம் வரும். அது ரொம்ப கம்மியான சதவீத மக்களுக்கு தான். உங்களுக்கே ஒரு அன்னீசினஸ், ஒரு குழப்பம் வருது, ரொம்ப ஓவராக தான் ரிஸ்க் எடுக்கிறோமோலாம் உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த பயம் எப்போ வரும், உள்ளுணர்வு எப்போ சொல்லும்? பொதுவாகவே நீங்கள் பயந்தாங்குழின்ட்டேன், பட் இந்த உள்ளுணர்வு பேசும், ஐயோ இது மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி ஆகும் போல் இருக்கேன்னு அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா எப்போ வரும்னாக்க மெடிடேட் பண்ணால் தான் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கோங்க. உண்மையிலே மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு லாபமும் வெற்றியும் குவியும் நேரம். எக்ஸலண்ட்டாக வரும், நிறையா லாபங்கள் மழை போல குவியும், பல வெற்றிகள்.
ஏதோ ஒரு வெற்றி இல்லை, பல வெற்றிகள். அதனால தான் குவியும் நேரம்ட்டேன். தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பயம் போயிடும், எல்லாரும் பார்த்துக்குவாருன்னு. நிபுணத்துவம் வெளிப்படும். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் ஆட்சி உச்சமாக இருக்கிறது, அண்டு நல்ல பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறது. எக்ஸலண்ட்டான பீரியடு. தைரியமாக இறங்கலாம். இப்போ நல்ல தசாபுத்தியாக இருந்தால் உண்மையிலே என் வாழ்நாள்லேயே இதை மாதிரி நான் லாபத்தை பார்த்ததில்லை, இது மாதிரி பேரு புகழோட வெற்றியை பார்த்ததில்லை அப்படின்னு ஆச்சரியப்படும்படி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். அதுக்கு மெடிடேஷன் வேணும். இல்லாட்டி பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே விட்டுட்டிங்கன்னா, தேவையற்ற ஆராய்ச்சி பண்ணி விட்டுட்டிங்கன்னாக்கா ஆபத்தாக முடியும். தியானம் பண்ணிங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிரும். அந்த பெரிய அளவுக்கு பாதகமாயிடுமோ, ஏன்னா பாதகாதிபதி உச்சமாகிறார். அவங்க பிலோ ஆவரேஜ் ஜாதகம்னா பெரிய பாதகம் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோன்னு தேவையற்ற கஷ்டம். நான் தான் சொல்லிட்டேன், ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்காதுன்னு. அந்த வார்த்தை கண்ணுக்கு தெரியாது, அதை காதில் வாங்க மாட்டாங்க. அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. சுக்கிரனும் சனியும் போட்டி போட்டுக்கொண்டு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் காரிய வெற்றியையும் உங்களுக்கு கொடுப்பார். அதை அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் லக்னாதிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யோகம் கிடைக்குதுன்னாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான அந்த தகுதி இவங்கள்ட்ட இருக்கணும். இப்போ யோகம்னாக்கா அப்படி தான், பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டியில் உள்ளவங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நல்ல யோக தசை நடக்குது அப்படின்னா சாதாரண ஆளுக்கு சில ஆயிரங்கள் வரும், சில நூறுகள் பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு. சில பேருக்கு சில ஆயிரம் பார்த்தவங்களுக்கு சில லட்சம், சில லட்சம் பார்த்தவங்களுக்கு சில கோடி. இது நார்மல், அது யோகம்னு. சில கோடிகள் பார்த்தவங்களுக்கு பல கோடிகள், இல்லாட்டி சில ஆயிரங்கள் பார்த்தவங்களையே பல கோடிகளுக்கு அனுப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். அதை அனுபவிக்கிறதுக்கு நான்கிற கெப்பாசிட்டி லிமிட்டட் தான். மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஏன்னா கட்டுறது கைமண் அளவும்பாங்க. நீ என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலும் அவன் அருள் இருந்தால் தான் பெரிய அளவுக்கு சொல்லி கொள்ளும் அளவுக்கு. வாழ்நாளில் இப்படி ஒரு நல்ல லாபத்தை பார்த்ததில்லை, பெரிய லாபத்தை அண்டு பெரிய அளவுக்கு வெற்றி புகழோட இது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படும்படி இந்த 45 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள், அப்போ தான் பயம் போகும். மெடிடேஷனோட ஃபஸ்ட்டு எஃபெக்டே உங்களுக்கு பயம் போயிடும். எல்லாரும் பார்த்துக்கார், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் பெரிய குழம்பிக்கிட்டு செய்யாமல் முறையாக செய்வீங்க. சூரியனோடு சேர்ந்திருப்பதால் நிபுணத்துவம் வெளிப்படும். உங்கள் வித்தை திறமையில் ஒரு நிபுணத்துவத்தை எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.